நம்ம என்ன குழம்பு பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இந்த வெள்ளை முக்கரில் வச்சு குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு நான் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வதக்கி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு போடணும். அடுத்தது நான் காலிஃப்ளவர் மசாலா போட்டு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். இந்த காலிஃப்ளவரு, இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெள்ளை முக்கல் எல்லாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த தக்காளி சேர்த்துருவோம். இது நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம். அதனால் ரொம்ப வறுக்க தேவை. இதோட அப்படியே மிளகாய் தூளையும் சேர்த்துருவோம். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கினா போதும். உப்பு போட்டுருவோம். உப்பும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுருவோம். மிளகாத்தூள் போட்டுருவோம். லாஸ்ட்டாக